வெல்கம் டு V2 Ads தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ்னால் என்ன, வேர்ஹவுஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்ஹவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. யாரெல்லாம் வந்து ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் இருக்கலாம், ரீட்டைலர் இருக்கலாம், ஹோல்சேலர்ஸ் இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ வேர்ஹவுஸுக்கும் குடோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடோன் அப்படிங்கிறது வேர்ஹவுஸ்னாலும் என்னது ஒரு பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, குடோனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எந்த லொக்கேஷனில் வேணாலும் நீங்கள் அந்த ப்ராடக்டை வச்சுக்கலாம். ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபார்மில் இருக்கும். ஆனால் வேர்ஹவுஸை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, ஃபார்மெட்டில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மெட்டில் இருக்கும். டிசைன் லேஅவுட் இருக்கும். வேர்ஹவுஸ்னால் ஒரு லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்டில் ப்ராடக்ட் எவ்வளோ ஹைட்டில் ஸ்டோர் பண்ணலாம், எந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ராடக்டை வைக்கிறீங்க, அந்த கேட்டகரியில் எவ்வளோ ப்ராடக்ட் வைக்கலாம் அந்த பின்னில் ஹைல்ஸில் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் வேர்ஹவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மெயினாக அந்த ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், பொருளுக்கான பாதுகாப்பு. அது இல்லாமல் ரிஸ்க் பியரிங் வருது. இப்போ ஒவ்வொருத்தட்ட வேர்ஹவுஸ் கிடையாது, ப்ராடக்ட் மட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுறது, ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படிங்கிறப்ப அவருடைய ஓன் ரிஸ்கில் வந்து ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறார். இது வந்து ரிஸ்க் பியரிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராசஸிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேர்ஹவுஸ்லேயே ப்ராசஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் கிரேடிங் அண்டு பிராண்டிங், உங்களுடைய பிராண்டிங் நேம் வந்து க்ரியேட் பண்ணணும். அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ப்ரைவேட் வேர்ஹவுஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸில் இப்போ ப்ரைவேட் வேர்ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் யாரெல்லாம் இதை வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர், ட்ரேடர்ஸ் இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே அவங்களாம் ஓனாக நடத்துகிறது தான் இந்த ப்ரைவேட் வேர்ஹவுஸுங்கிறது. இது எல்லாமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ரைவேட் வேர்ஹவுஸ். பப்ளிக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, பப்ளிக் வேர்ஹவுஸை பொறுத்தவரையும் நீங்கள் யார் வேணாலும் அந்த வேர்ஹவுஸில் ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரீசனபிள் ரெண்ட்டு வந்து நம்ம பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனான வேர்ஹவுஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் மேனேஜ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்தது கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ். கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பதப்படுத்தப்பட்ட இந்த குளிர்சாதன பொட்டியில் இது வைக்கிறது. இப்போ கோல்டு ஸ்டோரேஜ்னால் ஃபிஷ்ஷு, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, இது மாதிரி கெட்டு போகிற பொருட்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு அந்த ப்ராடக்டை நீங்கள் டெலிவரி பண்ணலாம். இதுதான் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டட் வேர்ஹவுஸ்னு இருக்குது. இந்த பாண்டட் வேர்ஹவுஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது யாரெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்றத ஓன் பை யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஏஜென்சி பண்ணலாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடைய லைசன்ஸ் வந்து வாங்கி ப்ரைவேட் ஏஜென்சி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னது பாண்டட் ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.